friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பண்ண போறது இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ற மாதிரியான தோசை மாவு வச்சு செய்யற ஒரு போண்டா. இது ஒரு தேங்காய் சட்னி கூடயோ இல்ல ஒரு கடலை சட்னி கூடயோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் டீ டைம்ல கொடுக்கறதுக்கு இது ஒரு ஈஸியான ஸ்நாக்கு. இது வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த ஈஸியான தோசை மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு நல்ல சூவினஸ் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே பொடியா நறுக்குன ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரிசி மாவும் சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன். நல்ல ஃப்ளஃபியாக வரும் நமக்கு போண்டா. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், இல்லை ராகி மாவு சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம நினச்ச உடனே குவிக்காக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக் ஐட்டம். இப்போது இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி 4 விரலில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான போண்டா ரெடி ஆகிடும். இது நல்ல எண்ணெயில் உப்பி பெருசாக வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஒரு கடலை சட்னி வச்சுட்டு ஒரு கப் காஃபியோடு இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.